மரமே மரமே எனக்கு எப்பொழுது பணம் தருவாய் சென்று ஒரு 5 வருடங்கள் கழித்து வா. சரி, நாம் 5 வருடம் என்ன செய்ய போகிறோம்? சென்று இன்னும் பல மரங்களை வளர்ப்போம். செய்கிறேன். 5 வருடங்களுக்கு பிறகு மரமே மரமே எனக்கு பழங்கள் தருவாயா? ஆனந்தார் இங்கு பார், என்னிடம் எவ்வளவு பழம் உள்ளது. ஆமா, இன்னைக்கு பழம் இவ்வளவு பழமா? நான் இன்னும் பார்த்ததே கிடையாது. ருசியாக உள்ளது. நான் சென்று கீழே முறையிட வருகிறேன். எனக்கு நீர் தந்ததால் தான் நான் இப்பொழுது வயிறார சாப்பிட முடியாது. மரமே மரமே, நீ எனக்கு என்ன உதவி நீ எனக்கு மிக பெரும் உதவி செய்கிறாய். இது மட்டுமல்ல, உனக்கு ஆக்சிஜனையும் நான் தான் வழங்குகிறேன், பழங்களையும் நான் தான் வழங்குகிறேன், காய்கறிகளையும் நான் தான் வழங்குகிறேன். சரி நண்பா, நீ சென்று வரலாம். நீயும் எனக்கு மிக பெரிய உதவி செய்திருக்கிறாய். ஆமாம் நண்பா, உனக்கு தேவைப்படும் பொழுதெல்லாம் நான் உனக்கு நீராக மாறி உனது தாகத்தை சரி செய்திருக்கிறேன். நீ உணவு சாப்பிடும் பொழுது தொண்டை குழியில் அடைத்துக் கொண்டால் நான் உனக்கு நீராக பயன்படுத்திருக்கிறேன். ஆமாம், அனைவரும் நமக்கு பயன்படுத்தார்கள். நான் தான் ஒருவருக்கும் பயன்படாமல் சாப்பிட்டு கொண்டும் குடிந்து கொண்டும் இருக்கிறேன். என்ன செய்வது? நமக்கு வேலையே அப்படித்தான். நம்மளை என்ன இவரை பயன்படுத்தி தொழிற்சாலையை உருவாக்குவோமா? மரமே மரமே, எனக்கு தொழிற்சாலை செய்வதற்கு பயன்படுவாயா? நானா உனக்கு பழங்களை தந்திருக்கிறேன், ஆக்சிஜனை தந்திருக்கிறேன், உண்ண உணவு தந்திருக்கிறேன், உறவுக்கு இருப்பிடத்தை தந்திருக்கிறேன். நீ என்னை இப்படி செய்யலாமா? சரி, நான் நீரிடம் கேட்டு வருகிறேன். எனக்கு தொழிற்சாலை அமைக்க உதவி செய்வாயா? என்ன சொல்கிறாய் நீ முட்டாள் மனிதனே? இப்படியா சொல்வாய்? நான் உயிரோடு அல்லவா உனக்கு எவ்வளவு உதவி செய்திருக்கிறேன். அதெல்லாம் நீ மறந்து விட்டாயா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நானும் ஏதாவது ஒன்று செய்வேன். ஒரு நாள் காலை மனிதன் கோடாரி எடுத்து சீக்கிரம் மலர் நம்பினர். நண்பா, என்ன செய்கிறாய்? யோசித்து செய், முட்டாள் மனிதனே. கலையே, முட்டாள் மனிதா, யோசித்து செய்யா மனிதா. நண்பா, நீரே எனக்கு பயன்படுகிறாய். அதனால் உன்னை நான் எடுத்து சொல்ல போகிறேன். ஆனால் முட்டாள் மகனே, உனக்கு எவ்வளவு தாகத்தை தீர்த்திருக்கிறேன். உன் உடலில் ஒரு மனிதராகவும் நிமிடங்கள் தான் வந்தது. நீச்சத்துக்கு நான் தான் இருக்கிறேன். என்னை நீ பயன்படுத்த போகிறேன் என்றாய். ஆமாம், நான் முன்னுக்கு இப்பொழுது எடுத்துக்கொள்ள மாட்டேன். தொழிற்சாலையை செய்து உன் நீரை அதை பயன்படுத்தி அது வரும் கழிவுகளை உன்னிடமே வெளியேற்றப் போகிறேன். முன்னால் என்ன செய்ய முடியுமோ செய்து தொழிற்சாலையை உருவாக்கினான், நீரை பயன்படுத்தினான், நீரை சுத்தப்படுத்தினான். 2001ஆம் ஆண்டு இருந்த இயற்கை சுற்றுச்சூழல் இப்பொழுது இல்லாமல் 2025ஆம் ஆண்டு 100% மரங்கள் இருந்த இந்த உலகிலே 50% மாறி அந்த காடே உள்ளே இடம் போன்ற இருந்த அந்த உலகமே காலை இடமாக திகழ்கிறது. எனவே மரங்களை வளர்ப்போம், மழை பெறுவோம் என்று